வணக்கம். இந்திய அமெரிக்கா உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. இந்திய அமெரிக்க உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அவர் உரையாற்றியது இத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் மொழி ஆக்கத்துக்கு பிறகு அது வெளிவரும். இந்தியாவில் கொரோனாவில் இருந்து குணமடைவோர் விகிதம் அதிகரித்துள்ளது. மிக விரைவாக மருத்துவ வசதிகளை உருவாக்கியதால் கொரோனா இறப்பு விகிதம் குறைவாக உள்ளது என்று மோடி தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்க இந்திய உத்திகள் வகுத்தல் மற்றும் பங்கேற்றல் அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி உரையாற்றிய சில விஷயங்களை இங்கே குறிப்பிடுகிறேன். 2020 ஆண்டின் முடிவு இப்படி இருக்கும் என ஆண்டின் தொடக்கத்தில் நாம் நினைத்தோமா என்று மோடி வினவியுள்ளார். நமது பொருளாதார அமைப்பு சுகாதார அமைப்பை கொரோனா சோதித்து பார்க்கிறது என்றும் பிரதமர் மோடி பேசியுள்ளார். தற்பொழுது சூழல் புதிய மனநிலையும் வளர்ச்சிக்கான அணுகுமுறையும் எதிர்நோக்குகிறது. இந்தியாவில் முதலீடு செய்ய அந்நிய முதலீட்டாளர்கள் முன் வர வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய வாருங்கள் என அமெரிக்க தொழிலதிபர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஆண்டு மட்டும் $20 பில்லியன் அந்நிய முதலீடு இந்தியாவிற்கு வந்துள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய வீட்டு வசதி திட்டம் டிஜிட்டல் மருத்துவ வசதிகளை இந்தியா உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் இப்பொழுது எடுக்கப்படும் நடவடிக்கைகளால் நாளை வளமிக்கதாக மாறும் என்றும் தற்சார்பு இந்தியா உருவாக்கப்படும். கைபேசி மின்சாதன பொருட்கள் மருத்துவ சாதனங்களை இந்தியாவில் தயாரிக்க மிகப்பெரிய வாய்ப்புள்ளது என்றும் அவர் சொல்லியுள்ளார். இந்தியாவில் மிக விரைவாக மருத்துவ வசதிகளை உருவாக்கியதால் தான் இறப்பு விகிதம் குறைவாக உள்ளது என்பதையும் சொல்லியிருக்கிறார். 80 கோடி மக்களுக்கு இலவசமாக தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளது. பெரும் தொற்று பல விவகாரங்களை பாதித்துள்ளது. ஆனால் 130 கோடி மக்களின் நம்பிக்கையை பாதிக்கவில்லை. உலகிலேயே மிகப்பெரிய வீட்டு வசதி திட்டமும் டிஜிட்டல் மருத்துவ வசதிகளை இந்தியா உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்லியிருக்கிறார். இதில் வளர்ச்சிக்கான அணுகுமுறையானது மனிதனை மையப்படுத்திய ஒன்றாகத்தான் உள்ளது. 2020 ஆண்டு தொடங்கும் பொழுது எப்படிப்பட்ட முடிவுகளை அது தரும் என யாரேனும் கற்பனை செய்து பார்த்தார்களா என்றும் உலக தொற்றானது ஒவ்வொருவரையும் பாதித்துள்ளது. அது நமது பொறுமை, கடின சூழலில் இருந்து மீண்டு வரும் தன்மை, பொது சுகாதார அமைப்பு மற்றும் பொருளாதார அமைப்பு ஆகியவற்றை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார். 130 கோடி மக்களையும் மற்றும் குறிப்பிட்ட வளங்களையும் கொண்ட நாடாக இந்தியா உள்ளது. உலக நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது 10 லட்சத்தில் மிக குறைந்த இறப்பு விகிதங்களை நமது நாடு கொண்டுள்ளது. நாட்டில் குணமடைந்தோர் விகிதமும் நிலையாக உள்ளது. இந்த கொரோனா தொற்றானது பல்வேறு விஷயங்களை பாதித்த போதிலும் 130 கோடி இந்தியர்களின் நோக்கங்கள் மற்றும் இலக்குகளை பாதிக்கவில்லை. சமீபத்திய மாதங்களில் நிறைய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வர்த்தகம் மேற்கொள்வது எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அதனுடன் ஒப்புதல் பெறுவதற்கான அலுவலக நடைமுறைகளும் குறைந்துள்ளன என்று பேசியுள்ளார். அவர் பேசிய முழு வீடியோ காணொளி காட்சி இத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. Distinguished guests in India and USA, Namaste. It is wonderful to see US ISPF bring together a diverse range of people for the US-India Summit 2020. The work of the US ISPF is bringing India and USA closer is commendable. I have known John Chambers for many years now. His affection towards India
is very, very strong. A few years ago, he was awarded the Padma Shri honor. Friends, the theme of this year is a relevant one, navigating new challenges. When the year 2020 began, did anybody imagine this is how it would pan out? A global pandemic has impacted everyone. It is testing our resilience, our public health systems, our economic systems. The current situation demands a fresh mindset. A mindset where the approach to development is human-centric, where there is a spirit of cooperation between everyone. Friends, while looking at the way ahead, we should keep our focus on ramping up our capacities, securing the poor, future-proofing our citizens. This is the path India is taking. India was among the first in creating a responsive system of lockdowns. India was among the first to advocate the use of masks and face covering as a public health measure. We are also among the earliest to create public awareness campaigns about social distancing. In record time, medical infrastructure was scaled up, be it COVID hospitals, ICU capacities, and more. Starting from one testing lab in January, we now have around 1,600 labs across the country. The outcome of these efforts has been that a country with 1.3 billion people and limited resources has one of the lowest death rates per million in the world. The recovery rate is also steadily rising. I am happy that our business community, in particular small business, been proactive. From almost nothing, they made us the second largest PPE kit manufacturers in the world. This is in line with India's spirit of challenging the challenge to emerge stronger. In the last few months, the nation has battled COVID and other natural crises such as floods, two cyclones, locust attack. But it has only made the people's resolve stronger. Friends, through the entire COVID-19 period and the lockdown, the government of India was clear on one thing: the poor have to be protected. The Pradhan Mantri Garib Kalyan Yojana for India's poor is among the largest support system seen anywhere globally. Free food grain is being provided to 800 million people. This scheme operates for 8 months. 800 million people means more than double of USA's population. Free cooking gas is being provided to around
80 million families. Cash support has been provided to around 345 million farmers and needy people. The scheme has given much needed employment for migrant workers by creating almost 200 million person days of work. Friends, the pandemic has impacted several things, but it has not impacted the aspirations and ambitions of 1.3 billion Indians. In the recent months, there have been far-reaching reforms. These are making business easier and red tapeism lesser. Work is actively underway on the world's largest housing program. The renewable energy infrastructure is being expanded. Rail, road, and air connectivity is being boosted. Our country is creating a unique digital model to build our national digital health mission. We are using the best of fintech to provide banking credit, digital payments, and insurance to millions. All these initiatives are being taken using world-class technology and global best practices. Friends, this pandemic has also shown the world that the decision on developing global supply chains should be based on not only on costs, they should also be based on trust, along with affordability of geography. Companies are now also looking for reliability and policy stability. India is the location which has all of these qualities. As a result, India is also becoming one of the leading attractions for foreign investment. Be it America or the Gulf, be it Europe or Australia, the world believes in us. We have received over $20 billion of foreign investment flows during this year. Google, Amazon, and Mubadala Investment have announced long-term plans for India. Friends, India offers a transparent and predictable tax regime. Our system encourages and supports honest taxpayers. Our GST is a unified, fully IT-enabled indirect tax system. Insolvency and bankruptcy code has reduced risk for the entire financial system. Our comprehensive labor reforms will reduce compliance burden for employers. It will also provide social security protection to the workers. Friends, the importance of investment in driving growth cannot be overstated, and we are tackling both demand and supply side of it. By making India one of the lowest tax destinations in the world and with further incentives for new manufacturing units, mandatory e-platform based faceless assessment will go a long way in helping citizens. So, will the taxpayer charter? The continued regulatory reforms in bond markets ensure
improved ease of access for investors. There are tax exemptions to sovereign wealth funds and pension funds for infrastructure investment. FDI into India rose by 20% in 2019. This when global FDI inflows fell by 1%. This shows the success of our FDI regime. All of the above steps will ensure a brighter and more prosperous tomorrow. They will also contribute to a stronger global economy. Friends, 1.3 billion Indians have embarked on one mission to make an Atmanirbhar Bharat for our self-reliant India. Atmanirbhar Bharat merges the local with global. It ensures India's strengths act as a global force multiplier. Time and again, India has shown that our goal is global good. Despite our large local needs, we did not shy away from our global responsibility. The responsibility of being the world's leading producer of generic medicines. We ensured constant supplies to the world. We are also at the forefront of research on the vaccine for COVID-19. A self-reliant and peaceful India ensures a better world. Atmanirbhar Bharat is about transforming India from being just a passive market to an active manufacturing hub at the heart of a global value chains. Friends, the road further ahead is full of opportunities. These opportunities are in the public and private sector. They cover core economic sectors as well as the social sectors. Recent sectors that have opened include coal, mining, railways, defense, space, and atomic energy. Production-linked incentive schemes have been launched for mobile and electronics, medical devices, pharma sectors. They have been well received. Such schemes are being planned for other champion sectors too. Reforms in agriculture marketing and $14 billion agriculture financing facility bring several opportunities. Friends, for challenges in India, you have a government that believes in delivering results. A government for which ease of living is as important as the ease of doing business. You are looking at a young country with 65% population less than 35 years old. You are looking at an aspirational country that has decided to take the nation the new heights. This at a time when we mark 75th years of independence. You are looking at a country with political stability and policy continuity. You are looking at a country with commitment to democracy and diversity. Come, be a part of this journey with us. Thank you. Thank you very much. Ladies and gentlemen, please welcome USI SPF President and CEO, Dr. Mukesh Aghi.
Thank you, Honorable Prime Minister Shri Narendra Modi ji. We are grateful for your leadership in elevating the US-India strategic and economic partnership. USISPF is committed to partner